இந்த கேக்கை பார்க்கும்போது கடையில் வாங்கி வச்சாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கடையில் வாங்கணும் அப்படின்னா ரூ. 3500 வரும். 2 கிலோ சாக்லேட் கனாச் கேக்கை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரை பயன்படுத்தி 1 மணி நேரத்தில் செஞ்ச கேக்குனா நம்பிக்கையே வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இப்போ நம்ம கேக்கை அழகுபடுத்துறதுக்கு செய்யக்கூடிய எல்லா பொருளையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 250 ml கப்பில் 3 கப் அளவு எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா சில்லுன்னு இருக்கணும். அடித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. சாக்லேட் கனாச் நான் வீட்லேயே தயார் பண்ணது. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். சாக்லேட் கனாச் எப்படி செய்கிறதுங்கிறத இடையில சொல்லியிருப்பேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த குக்கர் கேக்கு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த கேக்கை எப்படி அழகுபடுத்துறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 கிலோ அளவுக்கு வரும். இந்த கேக்கை வந்து சரியாக 5 பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக 5 பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சாச்சு. 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் சுகர் சிரப்பு. சாக்லேட் கனாச்சும் செய்து வச்சாச்சு. அதே போல் க்ரீமும் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அழகுபடுத்த ஆரம்பிச்சிடலாம். பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த கேக் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், நம்ம வீட்டில் நிறைய கத்திகள் இருக்கணும், கேக் செய்கிற மாதிரி எல்லா பொருளும் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு தான் நம்ம பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். முதல் லேயருக்கு கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் கனாச் சுகர் சிரப் ஊற்றிட்டு மேலே க்ரீமை வச்சுக்கோங்க. 2வது லேயரும் அதே போல் வச்சுட்டு இதுக்கு மேலே சுகர் சிரப்பு ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப்பு ஊற்ற அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாக்லேட் கனாச் வந்து உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதுக்கு மேலே இதையும் க்ரீமையும் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கேக்குக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுமே நான் பயன்படுத்தலை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன், இந்த மாதிரி வாட்டா, இதை தான் நான் வச்சு செய்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கத்துக்குமே நம்ம அழகுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து நமக்கு தெரியக்கூடாது, கேக்கு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மேற்கொண்டு நம்ம அழகுபடுத்த போகிறதுனால இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சாக்லேட் கனாச்சை வந்து ஒரு கவரில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோலம் போட்டு விளையாண்டுக்கங்க. இப்போ இதே போல் சாக்லேட் கனாச்சை எல்லா இடத்துக்கும் ஊற்றுனதுக்கப்புறம் சைடில் மட்டும் இந்த மாதிரி வடிகிற மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது தாங்க பேக்கரிகள்லாம் 4000 3000 கொடுக்குறாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுல ஒரு சுகம், தனி சுகமே இருக்குதுங்க. இப்போ சாக்லேட் கனாச்சை நல்லா இந்த மாதிரி நீங்கள் மேலே அப்பி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உள்ளுக்க இருக்கக்கூடிய க்ரீம் வந்துடும். இதை செஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மேலே வந்து க்ரீமே கொடுக்கணும். அப்படின்னா தான் க்ரீம் நிற்கும். இல்லைனா சாக்லேட் கனாச் ஈரமாக இருக்கும். ஒரு ஸ்டார் வச்சு எடுத்து அதை சைடில் நல்லா குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையும் நான் வச்சு விட்டுட்டேன். அதே மாதிரி மேலேயும் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த சாக்லேட் கூட நான் தான் செஞ்சதுன்னா நம்பிக்கையே வராது. ஒன்றும் இல்லைங்க, டார்க் சாக்லேட்டை அப்படியே டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் அப்படியே மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா அதை ஒரு பேப்பரில் ஊற்றி ஒரு சீப்பை வச்சு சீவி விட்டுட்டு இதை மடித்து அப்படியே ஃப்ரைசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சாக்லேட் ரெடி ஆகிரும். அதை தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டு மேற்கொண்டு இதை அழகுபடுத்துறதுக்காக குட்டி குட்டி பலூன் வெள்ளை கலர்லையும் ரோஸ் கலர்லையும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரெடிமேடாகவே இருந்துச்சு. அதையும் வாங்கி மேலே குத்தி விட்டுட்டேங்க. மேற்கொண்டு நம்ம இதை அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமாக என்கிட்ட கோல்டன் பால்ஸ் இருந்துச்சு, அதையும் சைடில் தூவி விட்டேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே கேக் செஞ்சாச்சு அப்படின்னா யாருக்குமே நம்பிக்கை வராது. இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.